நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதெல்லாம் பொடி ஏற்கனவே நான் வச்சுருக்கேன். தனியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தனியாக போட்ட போதும், ஒரு ஸ்பூனு தேங்காய் தூள் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு ஸ்பூனு மேலே 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆயில் இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். இது லாஸ்ட்டு போட்டோம்னா அடையாறு ஆரம்ப டேஸ்ட் வந்துட்டு சொன்னாங்க. ஏன்னா என் மருமோடு தான் கேட்டு எப்படி மறுபடியும் செய்யுது இப்படி செய்யலாம் அது சொன்னாங்க. சரி செய்வோம். பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. பண்ணி செய்யுது. லைட்டாக வந்து ஒரு கொஞ்சமாக புளி மட்டும் ஊற வச்சுருக்கேன். நான் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணி போது இது போட்டுக்குவோம். கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து காரம் வேண்டாம். இதில் எடுத்து வருவேன். கொஞ்சம் வந்து சாம்பார் தட்டி இதுதான் போட்டு நல்லாயிருக்கும். காரம் இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் சொல்லி போட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு இன்னும் சாப்பிட்டாருங்க. ரொம்ப உரைக்குதுன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டால் சரி. நான் அதில் பொடி போட்டிருக்கேன் இல்லையா, 2 காஞ்ச மிளகா போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. அப்புறம் வந்து 2 பொடியை போடுவோம். கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுருவோம். கொஞ்சோண்டு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம் சாம்பார் பொடி. கண்டினியூவாக போட்டுக்கலாம். இப்போ கேமராமேன்